2 ஆட்சியுமே சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் அந்த ஆட்சியில் தான் அமைச்சராக இருக்கீங்க. அமைச்சராக இருக்கும் வரை வேறு, நான் சொல்வது ஒன்று வேறு. அன்றைய நிலையில் உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் முதலமைச்சர் அல்ல. எதை வேண்டுமானால் எடுத்து சொல்வதற்கோ அதிகாரத்தை காட்டுவதற்கோ அந்த அதிகாரத்திற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் இருந்தீர்கள், நீங்கள் கேட்பேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இருக்கின்ற போது கல்வித்துறையில் பெரிய புரட்சியை உருவாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்த துறைக்கு நான் செல்ல முடியாது, உங்களுக்கு தெரியாது ஒன்றல்ல. ஒரு துறை என்றால் அந்த துறைக்கு தான் நம்ம அதிகாரத்தை செலுத்த முடியுமே தவிர மற்ற துறைக்கு என்னுடைய அதிகாரத்தை செலுத்த இயலாது. ஆகவே இந்த கேள்வி என்பது கேட்கக்கூடாத ஒரு கேள்வி. அன்றைக்கு உங்களிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், அங்கே தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்டெர்லைட் 13 பேர் சுட்டுக் கொண்டதற்கு பிறகு ஏன் முதலமைச்சராக இருந்தபோது இவர் செல்லவில்லை என்பதுதான். 100 நாட்கள் போராட்டம் நடத்தியதற்கு பிறகு எங்களை பற்றி பேசுவதற்கு. ஆகவே அதையெல்லாம் நான் கருத்திலே சொன்னேன். எங்களை பொறுத்தவரை எதிரி யார் என்று சொன்னால் திமுக தான் எங்களுக்கு எதிரியே தவிர அண்ணா திமுக என்பது என்டிஏ கூட்டணியில் 10 கட்டு கூட்டணியில் ஒன்று. புரிஞ்சுட்டிங்களா? அது கட்சியே இல்லை. போங்க. நேற்றைய வரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற மனுக்களை பார்க்கும் ஒரே நாளில் 10,000 பேர்கள் இங்கே மனுக்கள் கொடுத்தார்கள். மீண்டும் ஒரு 10-15,000 பேர்கள் திரும்பி சென்றார்கள். இனி ஆன்லைன் மூலமாகத்தான் பதிவு செய்ய வேண்டிய நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த பகுதியிலே நிறைய பேர் அங்கே குடியிருக்கிறார்கள். குடியிருப்பவர்களுக்கு வசதியாக ஏற்படுகின்ற வகையில் நம்முடைய தலைவர் அவர்கள் அங்கே ஆயிரக்கணக்கான பேர் மட்டுமில்லை 20,000-30,000 பேர் வந்து செல்கிற போது வாகனம் நிறுத்தப்படுகிறது. அங்கே குடியிருப்பு வாசிகளுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்கிறது என்பதை மனதிலே கொண்டுதான் ஆன்லைன் மூலமாகவே அதை பதிவு செய்யலாம் என்று இப்போது அவர்கள் அதற்கான பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கழகத்தின் சார்பாக அங்கே ஆணையிடப்பட்டிருக்கிறது. கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை போயிட்டு நல்லதே நடக்குது வருதா இல்லை அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் நிறைய பேர் கட்சிக்கு வரான்னு சொல்லியிருக்காங்க. அது போக தெரியும். ஷார்ட் டைமில் வந்து அங்கே இல்லாத பூரா இங்கே வருவாங்க.